நம்முடைய நிதி அமைச்சரே அப்படித்தான் கணக்கு சொல்லுவார், எவனுக்கும் புரியாது. 1950 புரிந்தவர்களுக்கு தான் நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய உச்சரிப்பும் நமக்கு புரியும். நண்பர்களே, நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எவ்வளவு கோடி? 15,000 கோடியை சேர்த்து விட்டோம் என்று அவர் சொன்னார். 15,000 கோடியை 3 மாதத்தில் எப்படி சேர்க்க முடியும்? நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டார். 15,000 கோடி எந்தெந்த அடிப்படையிலே வரவு வந்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே சொல்ல முடியுமான்னு. அதற்கு நிதியமைச்சர் விளக்கம் சொன்னார். பத்திரப்பதிவுத்துறையிலே இருந்து ஒரு 5,000 கோடி வரக்கூடும், ஆயத்தீர்வையிலிருந்து 1,500 கோடி வரக்கூடும். ஆக அப்போ இதுவரைக்கும் வரலையான்னு கேட்டார். இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு தான், எக்ஸ்பெக்டேஷன். கணக்கு பாருங்க, 15,000 கோடி வரக்கூடும் என்று கணக்கு சொல்லுவதற்கு ஒரு நிதியமைச்சர் நம்முடைய சட்டமன்றத்திலே இருக்கிறார். ஆனால் கேட்ட சில சரியான கேள்விகளுக்கு விடை இல்லை. நம்முடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு செய்தியை மிக அழுத்தமாக கேட்டார். நான் சொல்லுவதெல்லாம் புதன்கிழமை நடந்த செய்தியை சொல்லுகிறேன். புதன்கிழமை நடந்த அந்த செய்திக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அவைத் தலைவர் திங்கட்கிழமை பேசலாம் என்றார். அப்போது நான் அறிவாலயத்தில் தலைவரோடு தான் இருந்தேன். என்ன இன்றைக்கு கேள்வி கேட்டால் திங்கட்கிழமை என்று சொல்லுகிறாரே என்று. தலைவர் தான் சொன்னார், இல்லை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை அவர்களுக்கு, எனவே திங்கட்கிழமை சொல்லுகிறார் என்று தலைவர் தான் அதற்கு விடை சொன்னார். என்ன கேள்வி என்றால், நீங்கள் அறிவீர்கள், கோவையிலே அமுதன் என்று ஒரு கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். கோவையிலே இருந்து பொள்ளாச்சி போகிற பாதையிலே இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிற அமுதன் என்கிற இளைஞன் 20 மாணவர்கள் அல்லது 20 இளைஞர்களால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறான். அதில் என்னவெல்லாம் குற்றம் நடந்தது? அந்த பிள்ளையினுடைய, அமுதனினுடைய அம்மா சொல்லுகிறார், எங்களுக்கு தகவல் எப்படி வந்ததென்றால், அவன் மருந்து சாப்பிட்டு இறந்து போய்விட்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று வந்தது. நாங்கள் வந்து பார்த்தால் உடம்பெல்லாம் காயம், ரத்தம். மருந்து சாப்பிட்டு இறந்து போனால் எப்படி இத்தனை காயம் வரும்? அதற்கு பிறகு சொன்னார்கள், சட்டமன்றத்திலே கூட என்ன சொன்னார்கள் என்றால், இது கோஷ்டி சண்டை. எங்கே இருக்கிறது கோஷ்டி? அந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் ஒரே ஒரு பையன். இது என்ன கோஷ்டியா? ஒரே ஒரு பையன் தானே இருக்கிறான். அந்த விடையை கூட யார் சொல்லுகிறார்? யார் சொல்லியிருக்க வேண்டும்? இது காவல்துறையை பற்றிய ஒரு கொலை பற்றிய கேள்வி என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தானே சொல்ல வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், நமக்கு தெரியாது, காவல்துறை பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வரும் என்று எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அதற்கு விடை சொல்லுகிறார், இது கோஷ்டி சண்டை, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கிற குற்றம். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் மிகச் சரியாக சொன்னார், அங்கே போதை மருந்து நடமாடுகிறது என்கிற தகவலை இந்த பிள்ளை அமுதன் சொல்லியிருக்கிறான். அப்படியானால் ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு காவல்துறைக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒரு தகவல் காவல் நிலையத்துக்கு வருமானால் அதை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் கடமை. யாரிடமிருந்து இதை பெற்றோம், இந்த செய்தியை எங்கே இருந்து பெற்றோம் என்று எந்த காவல் நிலையத்திலையும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே ஒரு வீட்டிலே திருட்டு நடக்கிறது, அந்த பாதையிலே போகிற ஒருவன் அதை பார்த்து விட்டான், அவன் காவல் நிலையத்திலே போய் சொல்லுகிறான் என்றால், திருடனை கைது செய்த உடனே, இதோ இருக்கிறானே இவன் தான்ப்பா, நீ சொன்ன அந்த வீட்டை உடைச்சேன்னு சொல்லி கொடுத்தவன் இவன் தான் என்று எந்த காவல்துறையாவது சொல்லுமா? தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தால் அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு போன செய்தி கசிந்து வெளியே வந்திருக்கிறது என்றால் இதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கொடியேற்றுகிற ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் அவர்களுக்கு அது கூட ஒன்று தெரிய வேண்டும். இங்கே பேசுகிற போது நண்பர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் என்றால் அந்த உரிமை அப்படி ஒன்றும் எளிதாக வந்துவிடவில்லை. யார் எழுப்பினார்கள்? தலைவர் தன்னுடைய வரலாற்றிலேயே அதை குறிப்பிடுகிறார். 74 அந்த உரிமை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் வந்தது, நமக்கு மட்டும் அல்ல. ஆனால் கலைஞர் எழுதுகிறார், இதை நான் முதலாக 1969 சொன்னேன். 69 பிப்ரவரியிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், நான் 69 அதுதான் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்கள் குடியரசு நாளுக்கு அங்கே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகிறார்,
மாநிலங்களிலே ஆளுநர்கள் ஏற்றுகிறார்கள் என்றால் விடுதலை நாடுக்கு மாநில முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும். அது வெறும் கொடியேற்றுகிற வேலை அல்ல, அது ஒரு மாநிலத்துக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு உரிமை. அது வேண்டுமா இல்லையா என்று 69 நான் முதலாக கேட்டேன். தொடர்ந்து கடிதங்கள் எழுதினேன், தில்லிக்கும் போனேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒன்றும் எளிதாக வந்துவிடால். இந்த உரிமையை பெறுவதற்கு கலைஞர் 5 ஆண்டு காலம் போராடினார், ஓயாமல் போராடினார். அதனுடைய பயன் கருப்பு கோட்டு போட்டவர்கள் இன்றைக்கு கொடியேற்றினார்கள் என்றார்கள். நீங்கள் கருப்பை குறைவாக சொல்லாதீர்கள். நான் ஒரு முறை சட்டமன்றத்துக்கு போன போது என்னை உள்ளே விட மறுத்து விட்டார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சட்டமன்றத்தை பார்ப்பதற்காக போனேன். இல்லை, உங்களை விட முடியாதுன்னா ஏன்னு கேட்டேன். கருப்பு சட்டை போட்டிருக்கிறீங்க. ஐயா, எங்கள் தலைவரே கருப்பு சட்டைக்காரர் தான் ஐயா, மஞ்சள் துண்டை போட்டிருக்கிறாரே தவிர அதற்குள் இருப்பது கருப்பு தான் என்றேன். விடவில்லை. பிறகு விடுதலை சிறுத்தைகளினுடைய உறுப்பினராக இருந்த ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து சொன்னார், இவர் அரசியல் இருக்காருங்க என்று சொல்லி கருப்பு சட்டை போட்டதற்கு உள்ளே போவதற்கு சட்டமன்றத்துக்குள் கருப்பு சட்டையை கழற்றி எதிர்ப்பை தெரிவித்து விடுவார்கள் என்று ஒரு அச்சம். ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தான், முதலமைச்சர் பெயரை மாற்றினாலும் கருப்போடு தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். பேசுவதில்லை என்பதை தவிர எதுவும் பேசுவதில்லை, யாரோடும் அது ஒரு பெரிய கலை. அப்படி இருக்க முடியாது. நீங்கள் வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் பேசாமல் இருந்து பாருங்க, எது நடந்தாலும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறது, அசையாமல் உட்கார்ந்திருக்கிறது. இதற்கல்ல, இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கேட்டால் காமராஜர் பேசுகிறாரா, கேட்டால் மோடி பேசுகிறாரா? நண்பர்களே, மௌன விரதம் இருக்கிற போது காந்தியார் கூட பேசவில்லை. அதற்கு என்ன செய்வது? அதற்காக நீங்கள் காலம் முழுவதும் மௌன விரதமா? நீங்கள் முதலமைச்சராக நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன், மோடி பேசவில்லை என்றால் அதற்கு ஆணவம் காரணம், விஜய் பேசவில்லை என்றால் அதற்கு அறியாமை காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். வேறொன்றும் அல்ல. என்ன கேள்வி கேட்பானோ, எதையாவது கேட்டு என்ன பதில் சொல்லுவதோ என்று பேசாமலேயே ஒரு சட்டமன்றத்துக்குள் அமர்ந்திருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு ஒன்று தெரிய வேண்டும். நீங்கள் தொட்டு ஏற்றினீர்களே கொடி, இன்றைக்கு விடுதலை நாடில் இந்திய தேசிய கொடியை ஒரு முதலமைச்சர் ஏற்றுகிறார் என்று, அதை ஏற்றுவதற்கு அந்த உரிமையை பெற்று தந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கொடி ஏற்றுவதனாலேயே நமக்கு எல்லா உரிமைகளும் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் ஒரு மாநிலம் முதலமைச்சருக்கு அந்த உரிமையாவது வேண்டாமா? தமிழ்நாட்டிலே தான் ஒரே ஒரு முறை குடியரசு நாளுக்கும் முதலமைச்சர் கொடியேற்றினார். அது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். பொதுவாக குடியரசு நாளுக்கு ஆளுநர் தான் கொடியேற்றுவார். ஆனால் 2017ஆம் ஆண்டு ஆளுநர், நமக்கும் ஆளுநர், மராத்தியத்துக்கும் ஆளுநர், மகாராஷ்டிராவுக்கும். எனவே அவர் அங்கே போய்விட்டார். அப்போது முதலமைச்சராக இருந்த 2017 ஜனவரி 26 முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலே கொடியேற்றினார். இப்போது அவரும் நம்மோடு தான் இருக்கிறார். எனவே நண்பர்களே, ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவ்வளவு பேசவில்லை. இப்போதுதான் சட்டமன்றத்தில் மிகச் சரியாக பல செய்திகளை எடுத்து பேசுகிறார். வேறொன்றும் இல்லை, வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் பேச வேண்டியதை நாம் பேசி விடுவோம், எளிதானது. இந்த மேடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் எண்ணி பாருங்கள். திமுக தான் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான தாவேகா ஏன் பொதுக்கூட்டம் நடத்தவில்லை? அவர்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. தெரிந்து வைத்துக்கொண்டா வஞ்சகம் செய்கிறார்கள். எங்கேயாவது வந்தால் எழுதி கொடுத்தால் படிப்பார் என்பதை தவிர வேறு எதையும் சொந்தமாக பேசுவதில்லை என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. நல்லது, நாட்டு மக்கள் கவனிக்கட்டும். என்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் என்னவென்று தெரியாமல் வாக்களித்துவிட்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது? கொடியேற்றுவதற்கு உரிமையை பெற்று தந்தவர்கள் நாம். கொடியேற்று விழாவில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் என்பதை நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் அதற்கு மேல் பேசினால் மாலை இரவே வழக்கு போட்டு விடுவார்கள். முதலமைச்சரை பற்றி பேசலாம், அரசாங்கத்தை பற்றி பேசலாம், ஒருவரை பற்றி மட்டும் பேசவே கூடாது. அவரை பற்றி மட்டும் பேசினார். நான் யார் என்று சொல்லவில்லை, நீங்கள் கைதட்டி என்னை வம்பிலே மாட்டி விடுகிறீர்கள். நான் யார் என்றே சொல்லவில்லை. எனவே இந்த நிலையிலே தான் இந்த நாடு இருக்கிறது. நான் வேடிக்கைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 1000 வழக்கு போட்டாலும் சந்திப்பதற்கு என்றைக்கும் திமுக கழகத்தவன் தயாராக இருப்பான். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அன்பு கூர்ந்து என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னது மாதிரி 1.5 ஆண்டு காலம் பொடாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காகத்தான் இருந்தேன்.
வேறு ஒரு காரணமும் இல்லை, ஒரு பயங்கரவாதமும் இல்லை. விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினேன் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 1.5 ஆண்டு காலம் சிறையையும் பார்த்துவிட்டுத்தான் வெளியில் வந்திருக்கிறோம். அந்த சிறையிலும் எனக்கு கிடைத்த பெருமை என்ன என்றால், அப்போதெல்லாம் நான் திமுக காரன் இல்லை, திமுகவை ஆதரித்து பேசியவன் கூட இல்லை. அப்போது நான் சொல்வது 2002 2003 டிசம்பரிலே தான் வெளியிலே வந்தேன். அப்போது நம்முடைய பரிதி இளமெழுதியவர்கள் நம்மோடு இருந்தார், நம் கட்சியில் இருந்தார். சட்டமன்றத்தில் ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார். அப்போது அவரையும் கொண்டு வந்து சிறையிலே அடைத்தார்கள். அவரை பார்ப்பதற்காக வந்த கலைஞர் நான் பொடாவிலே இருந்ததை விட பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், அந்த காலகட்டத்திலே பரிதி இளமெழுதியை பார்க்க வந்த கலைஞர் அவரை பார்த்துவிட்டு போயிருக்கலாம். பொடாவிலே வீரபாண்டியன் என்று ஒருவர் இருக்கிறாராமே, வரச்சொல் என்று என்னையும் வர வைத்து கலைஞர் அவர்கள் அந்த சிறையிலே பார்த்தாரே. நான் ஜெயலலிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கலைஞர் என்னை ஒரு கைதியை அழைத்து பார்க்க வைத்ததும் நீங்கள்தான். அந்த வாய்ப்பும் பெருமையும் எனக்கு முதலில் சிறையில் தான் கிட்டியது. எல்லாவற்றையும் சந்திப்போம். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னது போல, வீழ்வோம் என நினைத்தாயா என்கிற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ. ராசா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுவார். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால் என்கின்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த 5வது அமர்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, உங்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற, எதிர்காலத்தில் நல்லதொரு மக்கள் தலைவராக இந்த மாவட்டத்தில் வளர இருக்கின்ற அன்பிற்குரிய வழக்கறிஞர் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, அவரை வளர்ப்பதிலும் வார்த்தெடுப்பதிலும் சீரிய முயற்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மேனாள் அமைச்சர், அன்பிற்குரிய சகோதரர் பி.கே. சேகர்பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய மாநகரத்தினுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, என்னோடு நாடாளுமன்றத்தில் மிகச்சிறப்பாக மக்கள் பணியை, நாடாளுமன்ற பணியை தலைவர் அவருடைய மன நிறைவுக்கு ஏற்ப நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆறுவீர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, முன்னாள் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் தாயகம் கவி அவர்களே, இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் தலைமை கழகத்தின் தலைவருடைய நல்ல நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர், வழக்கறிஞர், நாடெங்கும் தொலைக்காட்சியில் தன்னுடைய வாதத்திறமையால் புகழ் பெற்றிருக்கின்ற அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சகோதரர்கள் தமிழ்வேந்தன் அவர்களே, சாமிக்கண் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய ராஜன், ஆறுமுகம், ருத்ரமூர்த்தி, இசட்டபோய், டீகா உள்ளிட்ட பரிமலா, சுரேஷ் பாபு உள்ளிட்ட நண்பர்களே,
கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றுகின்ற சரிதா மகேஷ்குமார், சாமி நாகப்பன், எழிலன், புனிதவதி எத்திராசன், சரவணன் உள்ளிட்ட முன்னணி தலகர்த்தர்களே, ராஜேஸ்வரி சுதா, ராஜா முகமது உள்ளிட்ட கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் நல்லதொரு உரையை நிகழ்த்தி இருக்கின்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர், வளர்ந்து வருகின்ற நாடறிந்த நல்ல பேச்சாளர் அன்பிற்குரிய தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நாங்களெல்லாம் அரசியலில் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் கூட 6 முறை நாடாளுமன்றத்திலே பணியாற்றினாலும் கூட என்னையெல்லாம் ஒரு கருத்துப்பூர்வமாக, கொள்கை ரீதியாக, தத்துவர்த்தியாக வார்த்தெடுத்த ஒரு 5 பேரில் இவருக்கும் தலையாய இடம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் சுபவி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்குரிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றுகின்ற நண்பர்களே, இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞரவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு தமிழ்நாடு மெங்கும் எல்லா மாவட்ட கழகத்தின் சார்பிலும், வட்டக்கழகத்தின் சார்பிலும், ஒன்றிய கழகத்தின் சார்பிலும், அணிகளின் சார்பிலும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்படுவது இயல்பு. இன்னும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று சில நாட்கள் விழாக்களாக மாறும். தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள், இத்தனையும் செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற காரணத்தினால் மதங்களாலும் சாதிகளாலும் பிரிந்து கிடக்கிற எல்லா மதத்தினருக்கும் வெவ்வேறு நாள் சிறப்புக்குரிய நாள் என்றாலும் கூட, மாதங்கள் சிறப்புக்குரியது என்று சொன்னாலும் கூட, மார்கழி மாதம் வைணவர்களுக்கு சிறப்பான மாதம், மகத்தான மாதம் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் கிறித்தவர்களுக்கு சிறப்பான மாதம் என்று சொன்னால், ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பான மாதம், மகத்தான மாதம் என்றால், மதங்களாலும் சாதிகளாலும் பிரிந்து கிடக்கிற தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக முப்பெரும் விழாவை பெரியார், அண்ணா, கழகம் பிறந்த அந்த நாளை கொண்டாடுகின்ற வழக்கத்தை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதே போல கலைஞர் பிறந்த நாள், நம்முடைய அன்பு தலைவர் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர், அவருடைய பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு அதையும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிலேயும் புதுமை செய்கின்ற புதுமை வித்தகராக இருக்கிற நம்முடைய சேகர் பாபு அவர்கள் கலைஞர் நினைவு நாளையும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை வார்ப்படமாக எடுக்க வேண்டும் என்கின்ற புதிய முயற்சியை கழகத்தில் எடுத்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போடுவோம், அமைதி ஊர்வலம் போடுவோம், அன்றைக்கு அவருடைய புகழை வீட்டிலே பேசி கொண்டிருப்போம். அவருடைய நிறைவான வாழ்க்கை வெறும் அமைதி ஊர்வலத்தோடு நின்றுவிடக்கூடாது, அறிவார்ந்த ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு பணியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு சேகர்பாபு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பிற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அவரோடு இணைந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை, நான் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே நம்முடைய பேராசிரியர்களும் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லி கலைஞருடைய புகழை பாடியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்த்தேன், தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால். நிகழ்ச்சி நடத்துவது மட்டுமல்ல, அதற்கு பெயர் சூட்டுவதிலும் கூட சேகர்பாபுக்கு இணையாக இன்னொருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. நான் அவர் இங்கே பேசினார், அப்போது சுபவீடத்தில் நான் சொன்னேன், இது எதுக்கு வீணான வேலை, நம்ம 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு இவரே நல்லா பேசுகிறார், இன்னொரு 20 நிமிஷம் பேசினா கூட்டம் முடிஞ்சிருக்கும். நீங்களும் நல்லா தான் கேட்டீங்க, அவரும் நல்லா தான் பதில் சொல்கிறார். அவருடைய பேச்சு அணுகுமுறையை கூட இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இன்னும் ஒரு சொற்பொழிவாராக தன்னை இணைத்து கொண்டு 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே தன்னை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செயல் வடிவத்தோடு அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய உரையும் நாம் கேட்டோம். ஏற்கனவே மணி 9 ஆகிவிட்டது. இப்பெல்லாம்
20 நிமிஷத்துக்கு மேலே 25 நிமிஷத்துக்கு மேலே கேட்குற சக்தி நம்ம ஆளுங்களுக்கு இல்லை. பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அண்ணா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசினால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அன்றைக்கு வாட்ஸ்அப் இல்லை, நேரலை இல்லை. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் மூளை முடுக்கெல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசினார், அவர் பேசுவது வெளியே வருவதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். ஆனால் அது எதிரே வரும், திராவிட நாட்டிலே வருமா, முரசொலியிலே வருமா, நம் நாட்டிலே வருமா, தந்தியிலே வருமா என்று அன்றைக்கு இளைஞர்கள் காத்து கொண்டிருந்த காலம். கலைஞர் என்ன பேசுகிறார் என்பதற்காக 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போன காலம். இப்படி அறிவார்ந்த பேச்சாளர்கள் இருந்து வளர்ந்த ஒரு இயக்கம் நாடாண்டு. அதற்கு பின்னாலே இன்றைக்கு ஒரு புதிய உத்தியை நம்முடைய பேராசிரியர் சொன்னார். பேசி பேசி வளர்ந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்கள்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படி தான் இனிமேல் ஆகும். என்றாலும் கூட திராவிட முன்னேற்றத்துக்கு சில தனித்த பண்புகள் இருக்கிறது. இங்கே எல்லாம் பேசுனாங்க கலைஞருடைய புகழை. இந்த தலைப்பை பார்த்த பிறகு எனக்கு ஒரு கோணம் தோன்றியது. தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால். தமிழ்நாடு நீங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முழு இந்தியாவையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. இங்கே சொன்னார் நம்முடைய சூர்யா சொன்னார், வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல்ங்கிறது பக்கிம் சாட்டர்ஜி என்கிற ஒருவரால் எழுதப்பட்ட பாடல். ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவல் வங்காளத்தில். அந்த நாவலில் என்ன அடிப்படை நாதம் என்று சொன்னால், இந்துக்களாகிய நமக்குத்தான் இந்த நாடு சொந்தம், இஸ்லாமியர்கள் கேவலமானவர்கள், விரசமானவர்கள், விபச்சாரியின் பிள்ளைகள், அவர்களை நெருங்க விடக்கூடாது, அவர்களை துரத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு என்பது அந்த கதையினுடைய சுருக்கம். அப்படி வருகின்ற அந்த நாவலில் இடம்பெறுகின்ற பாடல் வந்தே மாதரம் பாடல். முதல் 2 பத்தி தேசத்தை பற்றி வாழ்க என்று சொல்கிறது. மீதி இருக்கிற 4 பத்தியும் இவர்களை விரட்ட வேண்டும் என்று துர்காவிடம் கேட்கிறது, கடவுளிடம் கேட்கிறது. இவர்களெல்லாம் விரட்டினால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த பாடல் துணித்த வரிகள் அதிலே வருகிறது. இதை பாடக்கூடாது என்று 1910 அப்போது இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்கின்ற இந்து மதத்தினுடைய தலைவர், புருஷோத்தம தாந்தன் என்கின்ற இந்து மகா சபையினுடைய நிறுவனர் தலைவர், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற இந்த நாட்டில் மத சண்டைகளை தவிர்க்க வேண்டுமானால் இந்த 4 பத்திகளையும் நீக்கிவிட்டுத்தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவினை காங்கிரஸ் கமிட்டியிலே எடுத்து, நான் ஏன் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்கிறேன்னா, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கமிட்டி தான் அரசியல் நிர்ணய சபைக்கு முழுமையாக போன கமிட்டி. அன்னைக்கு வேறு கட்சி இல்லை, இந்து மகா சபான்னு ஒன்று இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் உள்ள வரல. காங்கிரஸ் எடுத்த முடிவைத்தான் அரசியல் நிர்ணய சபை கொண்டு போனாங்க. அரசியல் நிர்ணய சபையில் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உரிமைகளும் எங்கே பேசப்பட்டது? அங்கே பேசப்பட்டது. இந்தியாவில் எத்தனை மதம், எத்தனை சாதி, எத்தனை மொழி, எத்தனை பண்பாடு. நான் கட்டிருக்கிற வேட்டி டெல்லியில் இல்லை, ராஜஸ்தானில் வச்சிருக்கிற தலப்பா நம்மள்கிட்ட இல்லை. வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு உடை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இத்தனை வேற்றுமைகளையும் உள்ளடக்கி நாம் எல்லோரும் ஒரு சட்டகத்தின் கீழ் ஒரு நாட்டு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த மேடையில் யார் யார் எந்தெந்த சாதி, எதிரே இருக்கிற எந்தெந்த மொழி பேசுகிறீர்கள், தெலுங்கு பேசுகிற 4 பேர் இருக்கலாம், கன்னடம் பேசுகிறவங்க 4 பேர் இருக்கலாம், வெவ்வேறு சாதி. ஆனால் இவ்வளவு அமைதியாக 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு, உயர்நீதிமன்றத்துக்கு என்ன வரம்பு, உச்சநீதிமன்றத்துக்கு, பஞ்சாயத்துக்கு என்ன வரம்பு, மேயர் பிரியாவுக்கு என்ன வரம்பு, எல்லாம் இருக்குது. இத்தனையும் 3 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதுனாங்க அரசியல் நிர்ணய சபையில். அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடக்கூடாது, 2 வரிகள் தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அது அரசியல் நிர்ணய சபையிலேயே 24 ஜனவரி 1950 எடுத்தது. 1950 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஜனகணமான பாடல் தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடலாக இந்த பாடலுக்கு உரிமை வழங்கலாம், தகுதி வழங்கலாம். எங்க முடிவெடுத்தாங்க? அரசியல் நிர்ணய சபையில்.
எத்தனை பத்திக்கு? 2 பத்திக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அரசியல் நிர்ணய சபையை தொடக்க காலத்தில் இந்த 2 ஸ்டான்ஸை தான் பாடியிருக்காங்க. எல்லா சட்டத்தையும் எழுதி முடித்து விட்டு கடைசி நாள் இருக்குல்ல, இந்த நாள் தான். இந்த 24/1/1950 தான் இதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. வந்தே மாதரம் தேசிய பாடல், ஜனகணமதி தேசிய கீதம், ஒன்று நேஷனல் ஆந்தம், இன்னொன்று நேஷனல் சாங். இதை கொடுத்து விட்டு அங்கே பாடப்பட்டது யாருன்னா, பாடப்பட்டது எதுனா 2 ஸ்டான்ஸா தான். ஆனால் இதே தேதியை போட்டு சட்டம் கொண்டு வருகிறார்கள். 24/1/1950 ஜனகணமதி பாடலுக்கு இணையாக தேசிய பாடல் வந்தே மாதரமும் அரசியல் நிர்ணய சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் அதை கட்டாயமாக பாட வேண்டும். பாடாவிட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை. சட்டம் வருது, முழுசா பாடணும்னு. நான் அன்று இரவு படித்தேன். அரசியல் சட்டத்தில் எங்கே நிர்ணய சபையில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை எல்லா ஸ்டான்ஸும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இல்லை, அங்கே பாடப்பட்டது முதல் 2 சரணங்கள் தான். அதில் எந்த மத வேற்றுமையும் துவேஷமும் இல்லை. அது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படாத 4 பத்திகளை ஏற்றுக்கொள்ளதாக பொய் சொல்லி மோசடி சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்று இரவே நான் ஒரு திருத்தத்தை கொடுத்தேன். என்ன திருத்தம்? வந்தே மாதரம் பாடுறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பாடினார்களோ, எதை தவிர்த்தார்களோ அதை மட்டும்தான் பாட வேண்டும் திருத்தம் கொடுத்தேன். பிஜேபி எதிர்பார்க்கல, பதறி போனார்கள். அப்படியா என்று அவர்களே தேடினார்கள். தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஆகா திமுக கண்டுபிடித்து விட்டது என்று அன்றைக்கு அஜெண்டாவிலே இல்லை. அந்த பில் அன்னை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. 3 மணிக்கு கொண்டு வந்து என்னை கூப்பிட்டு உங்க அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், 24/1/1950 இந்த பாடலை முழுசா ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டது 2 பத்தி தான். ஆனா நீங்க முழு பாடலை ஏத்துக்கிட்டேன்னு ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. என்ன யூ கமிட்டட் எ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் அப்படின்னு மைக் ஆஃப் பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறது என்றால், இப்போ தலைப்பு போட்டிருக்காரு, தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால்னு. தேசிய பாடல் நேஷனல் சாங் வந்தே மாதரம் அது ஒரு நாடு பத்தி மதத்திற்கு எதிரானது, இஸ்லாமியருக்கு எதிரானது, இந்துத்துவை தூக்கி பிடிக்கிறது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி என்ன? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic. இது ஒரு ஜனநாயக நாடு, இறையாண்மை நாடு, மதச்சார்பற்ற நாடு, சமதர்ம நாடு. இந்த மதச்சார்பற்ற நாடுல 1939-40 முடிவெடுத்து 1950 அரசியல் நிர்ணய சபையில் எந்த பத்தி பாடக்கூடாது என்று சொன்னோமோ அந்த பத்தியை மோசடியாக பின்வழியாக அதே நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக கொண்டு வருகிறீர்களே நாகரிகமற்றவர்களே, மோசடி கும்பலேன்னு பதிவு பண்ணேன். பார்த்துருப்பீங்க. அதான் தம்பி சூர்யா சொன்னார். கலைஞர் எங்கே உயர்ந்து இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடலை கொண்டு வந்தோம், நீராறும் கடல் உடுத்தன். நீராறும் கடல் உடுத்தன் தமிழ் வழக்க பாடலாம் பாடணும். அதுல ஒரு வரி வருது இடையில, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை. என்ன? தாயே தமிழே, உன்னிட்ட தான் கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, துளு வந்துச்சு, இத்தனை மொழிகள் வந்தாலும் நீ ஆரியம்போல், ஆரியம்னா சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை போல ஒளிஞ்சிடல, அழிஞ்சிடல. சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி தான், ஆனால் அழிந்து போன மொழி. அதை போல நீ செத்து போகாமல் எத்தனை மொழிகள் உன் இடத்திலிருந்து கிளைத்தாலும் நீ இன்னும் ஜீவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தாயே வணக்கம். இதுதான் பாட்டு. வந்தே மாதரம் மாதிரி இந்த பாட்டு கொண்டு வந்தார் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு. அப்ப சொன்னாரு, நம்ம தமிழ் தாயை வாழ்த்துறோம், அதெல்லாம் ஏன் இன்னொரு மொழி செத்து போச்சுன்னு சொல்லணும்? நமக்கு பிடிக்காத மொழி இது. ஆரியம் போல் உலகழிந்து சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னா இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு கோபம் வரும், வடவர்களுக்கு கோபம் வரும். அவர்கள் மனதை ஏன் புண்படுத்தணும்? நமக்கு தமிழ் வாழ்ந்தா போதும், இன்னொரு மொழி செத்தா என்ன என்று அந்த 2-3 வரிகளை எடுத்து விட்டுத்தான் நமக்கு தமிழ் வணக்க பாடலை தந்தார் கலைஞர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெலுங்கு பேசுவது இருக்கிறார்கள், கன்னடம் பேசுவது இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள். எல்லோரும் நீராடும் கடலத்த பாடலுக்கு எழுந்து நிற்கிறோமே. ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசுச்சு அந்த அம்மா. தமிழுக்கு என்ன செய்தார்? சங்கத்தமிழ், தொல்காப்பியம் எல்லாம் காப்பி அடித்தார் கலைஞர். தமிழுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? நான் அன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம்,
பொதுக்கூட்டத்தில் பேசினேன். முதலமைச்சர் அவர்களே, நீராறும் கடலூரத்தை போடுறாங்களே அரசு நிகழ்ச்சியில், பாடல் போடுகிற போதெல்லாம் உங்களுடைய கனத்த சரீரம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறது. அது தமிழுக்கு மட்டுமல்ல, என் தலைவர் கலைஞருக்கும் தான் வணக்கம் கேட்குதுன்னு. இது கலைஞர் கேட்டு நல்லாதாப்பா பேசினேன், அது ஏன் கனத்த சரீரம்னு சொல்கிறேன், இது ஏன் உனக்குன்னாரு. அதை கூட விட மாட்டார் சேகர் பாபு. அதை ஏன்ப்பா சொல்கிறேன்னாரு. அது மாதிரி நாங்கள் நல்லதே பேசிட்டு வந்தாலும் அதில் ஒரு சின்னூண்டு நாகரிக குறைபாடு இருக்குன்னு ஒரு கருதுனாருன்னா அது எங்களுக்கு குட்டு உண்டு. அப்படி இருந்த சட்டமன்றத்தில் எங்க உங்க அப்பாவை காணும்? காமராஜர் தோற்று விட்டார். பல பிரதமர்களை உருவாக்கியவர். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சுதந்திரத்துக்காக. இந்தியாவினுடைய பிரதமர்களை, குடியரசுத் தலைவரை உருவாக்குவதிலே ஒரு தமிழன், வேட்டி கட்டிய தமிழன் நின்றான். அவர் உருவாக்கிய பள்ளிகள் எத்தனை? நானே அவர் கொடுத்த பள்ளி கொடுத்து தான் படிச்சு வந்தேன். என் கிராமத்தில் ஆதி திராவிட நல்ல பள்ளி அவர் தான் கொடுத்தார். திறந்து வச்சது TS அருணாச்சலம், திருச்சி TS அருணாச்சலம். கக்கன் வந்திருக்காரு எங்கள் ஊருக்கு. ஆதி திராவிட நலப்பள்ளியில் தான் 5ஆவது வரைக்கும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் நாடாளுமன்றத்தில் இந்த வேலை வெளுக்கிறோம் நாங்களும். காரணம் என்ன? யார் காரணம்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர். நீங்க தானே காரணம். அப்போ நீராறும் கடலூர்த்த பாடலில் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனத்தோடு அந்த பாடலை வடிவமைத்த கலைஞர் எங்கே? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணில் வாழ்ந்து மதச்சார்பற்ற நாடு வாழ்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகளே, நீங்கள் யார்? இப்போது சொல்லுங்கள். ஒரு மாநில கட்சி அண்ணா வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் ராஜ்யசபாவில் சொன்னார். அதுக்கே பெரிய ரகலை. அண்ணா சொன்னது வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபினத்தை சார்ந்தவன். இப்படி சொல்லுவதால் நான் வங்காளிக்கோ குஜராலிக்கோ குஜராத்திக்கோ அல்லது மகாராஷ்டிரருக்கு எதிரானவன் அல்ல. இப்படி சொல்லுவதால் எங்களுக்கு தனித்த திடமான வேறுபட்ட கொள்கைகள் உண்டு, அடையாளம் உண்டு, டிஃபரண்ட் டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார். எங்களுக்கு மொழி, இனம், பண்பாடு எல்லாம் இருக்குன்னார். அவர் சொன்னார். இந்திய டெல்லியில் தலைநகரில் பதிய வைத்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார். சுயமரியாதை சட்டம் கொண்டு வந்தார். இருமொழியை கொண்டு வந்தார். இருமொழி கொள்கை கொண்டு வந்தார். இறந்து போய்விட்டார். அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இங்கே இந்தி வரக்கூடாதுன்னு ஆங்கிலம் தமிழ் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிற வரை, நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம், தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை, சுயமரியாதை சட்டத்தை, இருமொழி கொள்கையை கை வைப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார். அண்ணா சொன்னார், நீராறும் கடலூர்த்த பாடலை எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலேயும் தவறாமல் எதுவரை பாடப்படுகிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார். எத்தனையோ திட்டங்கள் சொன்னார். தமிழகம் உயர்ந்தது அவர் கையால், மலர்ந்தது அவர் மையாள்னார். பல பேத்துக்கு தெரியாத வரலாறு. தஞ்சாவூர் மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில், திருச்சிக்கு அந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய விவசாய நிலங்கள். மூப்பனாருக்கு ஒரு 10,000 ஏக்கர், வாண்டையாருக்கு ஒரு 10,000 ஏக்கர், இன்னொரு முதலியார், தியாகராய முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு 10,000 ஏக்கர். இப்படி வாண்டையார்களும் முதலியார்களும் மூப்பனார்களும் 10,000-20,000 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அங்கே அந்த வயல்களை எல்லாம் வேலை செய்வதற்கு வேலையாள்கள், பண்ணையாள்கள் இருந்தாங்க. குடும்பமாக இருந்தாங்க. ஒருத்தட்ட 1000 குடும்பம் 2000 குடும்பம் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க. 2 சென்டில். பல வருஷம் அங்கே இருக்கிறாங்க. தலைமுறை எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார், எங்கள் அப்பா அங்கே தான் இருந்திருப்பார், என் பிள்ளை அங்கே தான் இருக்க போகுது. அந்த 10,000 ஏக்கரத்தை தாண்டி என்னால் வாழ முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன் வாழ முடியாது, பிற்படுத்தப்பட்டவன் வாழ முடியாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த 1000 ஏக்கர் நிலத்தில் தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பரம்பரையாக. நாங்கள் குடியிருக்கிற இந்த மனை இருக்குல்ல, அந்த மனையை மட்டும் எங்களுக்கு குடிங்கன்னு கேட்டாங்க. குடியிருக்கிற மனையை கேளுங்க, இங்கே தான் எங்கள் தாத்தா செத்தான், எங்கள் பாட்டை செத்தான், உங்கள் நிலத்தில் தான் நான் பாடுபட்டான், நானும் பாடுபட போகிறேன், என் பிள்ளையும் பாடுபட போகுது. வெறும் 2 சென்ட் ஒரு பட்டா கொடுங்கய்யா, சாகும்போது பணத்தை பட்டாவில் போடுறோம். நாங்கள் பெரிய போராட்டம். மணலி கந்தசாமின்னு ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவருக்கு பெரிய வரலாறு இருக்குது. எவ்வளோ பெரிய தியாகின்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் நேரம் இல்லை, முடி செலுத்து போகும். ஐயாவுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வரலாறுன்னு. அவர் தலைமறைவாக இருக்கார், அரசாங்கத்துக்கு எதிராக போராடி தலைமறைவாக இருக்கார், ஓராண்டு காலம் தலைமறைவாக இருக்கார். அவருடைய துணைவியார் 6 மாத கர்ப்பிணி. 6 மாத கர்ப்பிணி. போலீஸ் போய் கேட்டாங்க, உங்கள் புருஷன் எவ்வளோ நாளாச்சு வந்துன்னு. அவர் 1 வருஷம் மேலே ஆச்சு. வயிற்றில் குழந்தை 6 மாதம். அது யார் எப்படி இல்லாமல் போகணும்?
யார் சொன்ன உனக்கு? வயிற்றுல குழந்தை வரதுக்கு புருஷன் மட்டும் தான் காரணமாக இருக்குன்னா போட வெளியே போலீஸ்காரன். உத்தமி, நெறி உள்ளவன், அவர் வந்துட்டு போறார் வீட்டுக்கு தலைமறைவா இருக்கார். கண்டுபிடிக்க முடியல போலீஸால. தான் கணவன் கொண்ட கொள்கை தோற்று போய்விடக் கூடாது, அவனை காட்டி கொடுக்க கூடாது, அதற்காக என்னுடைய வாழ்க்கை பால்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பெயருக்கு களங்கம் வந்தாலும் பரவாயில்லை, என் கொள்கை களங்கப்படக்கூடாது, கணவனுடைய கொள்கை என்பதற்காக நிறைந்த நீதிமன்றத்திலே பொய் சொன்னவன் மணலி கந்தசாமி. அந்த மணலி கந்தசாமி போராடி கிடைக்கல. கலைஞர் முதலமைச்சராக வந்தார். கேட்டார், சட்டமன்றத்தில் கேட்டார், பல தரமையா கேட்குறையா, ஒரு 2 சென்ட் நிலம் கொடுங்கன்னு கேட்டார். கலைஞர் உத்தரவு போட்டார். அந்த தேதியில் எத்தனை குடும்பங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லோர்களுக்கும் பட்டா வழங்கப்படும். ஒத்துக்கலைன்னா அந்த அரசாங்கத்தை நான் கையப்படுத்துவோம். மூப்பனார் ஒத்துக்கலையா, வாண்டையார் ஒத்துக்கலையா, நிலத்தையே கையப்படுத்துவோன்னார். அப்பதான் மணலி கந்தசாமி சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். எத்தனையோ சொட்டு ரத்தத்தை கம்யூனிஸ்ட் கட்சி இழந்தது இந்த மக்களுக்காக. எத்தனையோ சொட்டு ரத்தங்களை காலங்காலமாக ரத்தத்தை இழந்தது. ஆனால் ஒரு சொட்டு பேணாமையால், உங்கள் பேணாமையால் இத்தனை குடும்பங்களை வாழ வைத்தீர்கள், கலைஞருக்கு நன்றினார். அதை தான் சேகர்பாபு சொல்றார், தமிழ்நாடு உயர்ந்தது அவர் மையால். அப்படியே கோயம்புத்தூருக்கு போங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தான், இப்பதான் குறைஞ்சு போச்சாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஜவுளி ஆலைகள், நூற்பாலைகள் தான். அதிலே வேலை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. தாத்தா வேலை பார்த்துருப்பாரு, சம்பளம் கொடுப்பாங்க, சோறு தின்னு அப்படி செத்துப்போம். பணி நிரந்தரமும் கிடையாது, ஊதிய உயர்வும் கிடையாது. எங்களுக்கு பணி உயர்வு வேண்டும், நிரந்தரம் வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும், போராடினார். அங்க ரமணின்னு ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார், சிபிஎம். போராடி எல்லாம் ஓஞ்சிட்டாங்க. பல பேர் சிறைக்கு போனாங்க, பல பேர் செத்து போயிட்டாங்க, கடைசி வரைக்கும் கிடைக்கல. கலைஞர் முதலமைச்சர், ரமணி வந்தார். போராடி பார்த்து விட்டோம். நீங்க சொல்லியிருக்கீங்க பெரியாரை சந்திக்காவிட்டால் நானும் கம்யூனிஸ்ட் தான் சொன்னீங்களே. நான் கம்யூனிஸ்ட்காரன் கேட்கல, எனக்கு வழி எனக்கு தெரியும், வாங்க எங்க ஊருக்கு. கலைஞர் பார்த்தார், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். முதலாளிங்க படியில ஒரே ஒரு அறிவிப்பு, அடுத்த 48 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஊதிய உயர்வும் பணி நிரந்தரமும் வழங்காவிட்டால் உங்களுடைய அனைத்து நூற்பு ஆலைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். சாயங்காலம் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், போராட்டங்களால் செய்ய முடியாததை, சிறையிறப்பும் போராட்டத்தால் செய்ய முடியாததை உங்கள் ஒரு துளி மையால் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீர்களே, கலைஞர் வாழ்க. அந்த மைதான் பெரியார் இன்னைக்கு குறை சொல்லுகிறார்களே. பெரியார் வேணுமான கேட்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே, கொள்கை தலைவர்கிறாங்களே. அந்த பெரியாரை, அண்ணாவை உயிர்ப்பிக்க ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பித்து அவங்க மறந்து போவாங்கன்னு சொல்லல, நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஒரு சமத்துவபுரம் திட்டம். இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒன்றிய அமைச்சர் தானே, 6 தடவை எம்பி தானே, என்னட்டு எல்லா காரும் இருக்குல்ல. ஊரில் இருக்க எல்லா பணக்காரனும் பெரிய காரில் தான் போகிறான்ல, அந்த மாதிரி நானும் காரில் போகிறேன்ல. ஆனால் எங்கள் கிராமத்தில் சாதி ஒழிஞ்சு போச்சா? சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கலாம் சேகர் பாபு. ஆனால் அங்கே எப்படி இருக்குது? தெருவாக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமமும், அதான் அம்பேத்கர் சொன்னார், எவ்வரி வில்லேஜ் இஸ் எ ஒர்க்கிங் யூனிட் ஆஃப் ஹிந்து ரிலிஜியன். கிராமத்தில் ஒவ்வொரு கிராமமும் இந்து மதத்தை தூக்கி பிடிக்குது. ஏன் காரணம்? இந்து மதங்கிறது என்ன? ஜாதி தொகுப்பு, அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஜாதி எடுத்துட்டா மதம் இருக்காது. இப்போ நீங்கள் மதம் மாறுறாங்கிறீங்கல்ல, நான் ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு வரேன் உங்கள் மதத்துக்கு, என்னட்ட ரெடியாக இருக்கிறான். ஒரு முஸ்லீமா உங்கள் மதத்துக்கு கூப்பிட்டு, என் மதத்துக்கு கூப்பிட்டு வரேன், நான் உங்கள் மதம் என்ன கோச்சுக்குவாங்க, ராஜா மத விரோதின்றான். ராஜா எந்த மதத்தில் சொல்லுகிறார்களோ அந்த மதத்திற்கு ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு வரேன், நீங்க ஏத்துக்குவீங்களா? என்ன பிரச்சனைனா அவனை எந்த ஜாதியில் வைப்பீங்க? ஒருத்தன் இந்துன்னு உள்ள வந்தானா எந்த ஜாதியில் வைப்பீங்க? ஏனென்றால் சாதி இல்லாமல் ஒரு இந்து இருக்க முடியாது. சாதி இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்கலாம், சாதி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவம் இருக்கலாம், ஆனால் சாதி இல்லாமல் இந்து இருக்க முடியாது என்பதால் இன்னொரு மதத்திலிருந்து உள்ள வர முடியாது. ஏன் அப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கிராமமும் செட்டியார் தெரு, வன்னியர் தெரு, நாயுடு தெரு, பரத்தெரு, பள்ளத்தெரு, சக்கிலி தெரு வந்து கிடக்கு. யார் எந்த உயரத்துக்கும் போகலாம். ஆர்கே நாராயணன், KR நாராயணன், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், அவர் கிராமத்தில் அவர் வீடு தலித் தெருவில் தான் இருக்கு. இது இன்றைக்கு மாற்றல. பெரியார் மாறணும்னு நினைச்சார், மாற்ற முடியல. ஆனால் கலைஞருக்கு அது தோணுச்சு. சாதி எல்லாம் ஒழிஞ்சு, சென்னையில் ஒழிஞ்சிருச்சு இல்லை,
இந்த ஊரில் ஜாதி பார்த்தா வீடு வாங்குறீங்க, பணம் இருந்தால் போதுமில்ல. 10 கோடி பணம் இருந்தால் சென்னையில் அண்ணா சாலையில் வீடு வாங்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் வாங்க முடியாது, கிராமத்தில் வாங்க முடியாது, தெருவு மாதிரி வாங்க முடியாது. நீ எதாக இருந்தாலும் இந்த தெருக்குள்ள வராதம்மா. அப்போ சாதியை எங்கே உடைக்க வேண்டும்? தெருக்களாக பிரிந்திருக்கிற அந்த ஊரை பெரியார் நினைவிய விரும்பியதை சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 100 வீடு கட்டி அதில் எல்லா ஜாதிக்கும் இடம் கொடுத்து சாதி இல்லாத ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கி அதற்கு பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று தன் மையால் கையெழுத்து விட்டவர் கலைஞர். பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னார். அங்கே போய் நாங்கள் வேற என்னன்னு சொன்னார். எங்களுக்கு தனித்த பண்பு இருக்குன்னார். அவருக்கு ஆயில் அவள் தான். ஆனால் கலைஞர் தான் எது தமிழ்நாடு, நாங்கள் யார் என்பதற்கு மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு தீர்மானத்தை இந்தியாவிற்கே சட்டசபையில் நிறைவேற்றி, இந்தியா என்பது ஒரு நாடல்ல, இது ஒரு துணை கண்டம். வெவ்வேறு மொழிகள், தமிழ்நாடா இருக்கு, மலையாளமா இருக்கு, ஒவ்வொரு மொழியும் ஒரு தேசமாக இருக்கிறது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, மொழி ஒரு தேசம். மலையாளம் ஒரு தேசம், கன்னடம் ஒரு தேசம், தமிழ் ஒரு தேசம். இந்த தேசங்களின் தொகுப்பு தான் இந்திய துணைக்கண்டம். எனவே எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்று டெல்லியினுடைய கதவை தட்டி அவர்கள் கண்கை திறந்து வைத்தது கலைஞருடைய மை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெருமை உள்ள சட்டமன்றத்தில், இவ்வளவு பெருமை உள்ள தமிழ்நாட்டில் இப்போ எங்களுக்கு அன்பு மொழி தெரியும், கருணை மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும். இது தமிழ் படித்த சுபைவிக்கு தெரியாது, தமிழ் படித்த ராஜாவுக்கு தெரியாது. எனக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா? இரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல், கருணை இல்லாமல் இருந்த தமிழ் மொழியை ஒரு மதம் இன்னொரு மதத்தோடு சண்டை போட்டு இந்த மண்ணில் இன்னொரு மதம் வரக்கூடாது என்பதற்காக கொடூரமாக ஆயுதம் ஏந்திய ஒரு காலகட்டத்தில் இருந்த மொழியை மதத்தை சுத்திகரித்து பிரித்து எடுத்து, இல்லை தமிழிலே என்ன இருக்கிறது என்று சொன்னவர் கலைஞர். தமிழுக்கு என்ன அடையாளம்? வெறும் கடவுள் மறுப்பா? கடவுள் கொள்கையா? தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு. தேவாரம் திருவாசகம் சேகர் பாபுக்கு பிடிக்கும். தேவாசகம் திருவாசகத்தை தாண்டி தமிழில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு சுபைக்கு பிடிக்கும். அவர் தமிழை பார்க்குறாரு, எங்கள் தமிழை நாங்கள் பார்க்குறோம். எத்தனை ஆண்டு காலம் அறிவியல் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பிறந்தோம்? எங்கள் தாத்தா பாட்டம் முடல மண்ணில் தானே பிறந்தாரு. எனக்கு குழந்தைங்க வந்துருச்சு இல்லை, இந்த ஊரில் இத்தனை கட்டணம் வந்துருச்சு இல்லை. சுபவி தான் சொல்லுவார், உடனே சென்னையோட இடம் மாறி போச்சா? உலகத்தில் இத்தனை கட்டடங்கள் வந்து விட்டது, இத்தனை தொழிற்சாலைகள் வந்து விட்டது, எல்லா பிரம்மாண்டமான பௌதிக கட்டுமானங்களும் வந்து விட்டது. உலகத்தினுடைய இடம் கூடி போச்சா? கூடி இருக்கணும்ல. ஏன் கூடல? இது சும்மா ஒரு 300 வருஷத்துக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சான், நியூட்டன். தி வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பண்றான். 100 மாடி கட்டணம் கட்டுறான், அதுக்காக சிமெண்ட் ஒரு இடத்துல வந்திருக்கும், கல் ஒருத்தர் வந்திருக்கும், மணல் ஒருத்தர் வந்திருக்கும். ஏன் இந்த மைக்குக்காக எங்கேயோ ஒருத்தன் இரும்பு கொண்டு வந்திருப்பான், இந்த கண்ணாடிக்காக எவனோ ஒருத்தர் பண்ணியிருப்பான். இந்த பொருள்கள் இருந்தாலும் அழிந்தாலும் எல்லாம் புதுமையாக வந்து விடுவதில்லை. ஏற்கனவே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள் தான் வருகிறது, அழிகிறது, போகிறது. எனவே பிரபஞ்சத்தின் எடை மாறாது. இதை 300 வருஷத்துக்கு முன்னாடி ஐசக் நியூட்டன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஏன் இது மாறாது? பஞ்சபூதங்களால் உருவானது இந்த உலகம். இந்த உடம்பு நான் செத்து போயிட்டேன்னா ஒன்று மண்ணா போகும், இல்லைன்னா நெருப்பால எரிச்சா சாம்பலா போயிடும். ஒரு சொட்டு விந்தால குழந்தை பிறக்கும். அப்ப ஏன் என்ன காரணம்? இந்த பிரபஞ்சம் என்பது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த பஞ்சபூதத்தை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராலும் சிருஷ்டிக்க முடியாது, யாராலும் அழிவிக்க முடியாது. சிருஷ்டிப்பாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எல்லாம் இந்த பஞ்சபூதத்திற்கு அடக்கும். இதை தாண்டி பிரபஞ்சம் போகாது. எனவே உலகத்தின் எடை மாறாது. தொல்காப்பியன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன மொழியை, எங்களுடைய அறிவியல் தத்துவத்தை 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளக்காரன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். இது எங்க மொழியில இருக்குடா என்று தொல்காப்பியத்தை எழுதியது கலைஞர். இப்படி தொல்காப்பியத்தில் இருக்குன்னு கொண்டு வந்தவர் கலைஞர். இந்த மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை கொடுத்தவர் கலைஞர். இன்றைக்கு தமிழ்ல நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கூட்டத்தில் நேராக இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். என் பொண்ணை அந்த லண்டன் யூனிவர்சிட்டியில் கியூன் மேரின்னு ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் சட்டம் ஏற்படுத்தி கூப்பிட்டு போயிருந்தேன். பிரின்சிபால் ரூமுக்கு போயிருந்தோம். பிரின்சிபால் ரூமில் பேசிகிட்டு இருந்தோம். நான் வேற ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இந்தியாவில் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த காலேஜ் பிரின்சிபால் எந்த பார்ட்டி, விச் பார்ட்டி யூ பிலாங் டு இந்தியான்னு கேட்டுச்சு. இந்தியாவில் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? என்ன, ஐ பிலாங் டு தமிழ்நாடு, வி கேம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு. ஓ, ஐ நோ, தமிழ் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், யுவர் லீடர் ஒன் கருணாநிதி டிட் இட், ஐ நோ.
நான் இந்தியாவில் இருந்திருக்கிறேன். தமிழ் மொழி என்பது ஒரு உயர்ந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை கருணாநிதி என்கிற ஒரு மனிதன் தான் ஆக்கினார். அந்த மாநிலத்திலிருந்து வருகிறீர்களா என்று இங்கிலாந்திற்கு அந்த பிரின்சிபல் என்ன கேட்டுச்சு. அப்போ இந்த தமிழை, தமிழ்நாட்டை உயர்த்தியது மட்டுமல்ல, தன் மையால் உலக பரப்பிற்கு கொண்டு போய் சேர்த்த அந்த கலைஞர் இருந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணாம், உனக்கு மொழியை பற்றி அறிவும் இல்லை, பைபிளை பற்றி அறிவும் கிடையாது. இந்த தமிழ் என்ன, நீ எத்தனை மதம் வரட்டுமே, பௌத்தம் இந்த மண்ணில் வந்தது. பௌத்தம் வந்த போது பாலி வந்துச்சு, ஐயாவுக்கு தெரியும். சமணம் வந்தது, பிராகிருதம்னு ஒரு மொழி வந்துச்சு. இஸ்லாமியர்கள் வந்தார்கள், உருது வந்துச்சு. மராட்டியத்து வரைக்கும் சௌராஷ்டிரா வந்தாங்க மராட்டியர்கள், மராட்டியம் வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இங்கிலீஷ் வந்துச்சு. பாண்டிச்சேரிக்கு போர்ச்சுகீஸ் வந்தார்கள். தெலுங்கர்கள் வந்தார், திருமண நாயக்கர் வந்தார், தெலுங்கர்கள் வந்தார்கள். அரசாங்கம் மாறி இருக்கு, மதம் மாறி இருக்கு. என்னென்ன அரசாங்கம் வருகிற போதோ அப்பதெல்லாம் மதம் மாறி இருக்கிறது. ஆனால் இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் அழியாமல் இருக்கின்ற, எல்லோராலும் போற்றப்படுகிற, எத்தனை அரசாங்கம் மாறினாலும், எத்தனை மொழிகள் உள்ளே வந்தாலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் இருக்கிற ஒரே மொழி தமிழ், தமிழ், தமிழ். எங்கள்கிட்ட வந்து நான் வந்திருக்க மொழி வேற, டேய் இன்னும் நாளைக்கு 1000 மதம் வரட்டும். ஏன் சமஸ்கிருதமே வந்துச்சு, அவள் வந்த ஒரு படம் சமஸ்கிருதம் வந்துச்சு, எங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வந்துச்சு. நான் சொன்ன இத்தனை மொழிகள் வந்தது. இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் எங்களை தாழ்த்தி கொள்ளாமல் தன்னை இன்னமும் ஜீவிதமாக வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி தமிழ் உனக்கு வந்து அவ்வளோ இலக்காரமாக போச்சு. எந்த மொழியையும் தாண்டி, தமிழ் மொழியை தாண்டி எந்த மதமும் இந்த மண்ணில் அறநெறியை போதித்ததாக வரலாறு இல்லை. தமிழ் மொழியை தாண்டி எந்த மதமும் மனிதனை செம்மைப்படுத்தியதாக வரலாறு இல்லை. இன்னும் சொல்ல போனால் மதம் சண்டை போட வச்சிருக்கு. சிலுவை போர் எங்கே வந்துச்சு? ஈரானுக்கு ஈராக் என்ன போர் இன்னைக்கு? ஈரான் ஈராக் அடிக்கிறாங்களே, வளைகுடா நாடுகள் கேட்குதா? என்ன காரணம்? ஆக மதத்தை தாண்டி, சாதியை தாண்டி, இங்கே இருக்கிற எல்லா கூறுகளையும் தாண்டி மொழிதான் எங்களை இணைத்தது. அதை வாழ வைத்த பெருமை கலைஞருக்கு உண்டு, வாழ்வித்துக் கொண்டிருக்கிற பெருமை இந்த உண்டு. என்ன பிரச்சனை? நீங்களாம் நீங்கள் உறுதி எடுத்துக்கணும். ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. எது யாருக்கு? ஏங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலாக என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு அமைச்சர், எங்க கொலை நடந்திருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு அமைச்சரை கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேளுங்க, பொலிட்டிக்கலாக கேட்டவனே அழுட்டான். ஏன்னா செத்து போனதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேற, பொலிட்டிக்கல் வேறையா? இப்படி லூசுங்களா இருப்பீங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த லூசுங்களா சேர்ந்தா சண்டை மட்டத்துக்கு போனீங்க, கேட்க மாட்டானா? எனவே தான் சொல்லுகிறேன், அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை கட்டமைத்த பெருமை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கலைஞருக்கும் உண்டு. அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பெருமை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தாருக்கு உண்டு. ஒன்று சொல்லட்டுமா, எங்க கலைஞர் பிள்ளைங்கிற நிரூபிச்சார் சொல்லட்டுமா? இப்போ கேட்குறானே, டீலிமிட்டேஷனில் திமுக நிலைப்பாடு என்ன எங்களை கேட்குறான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கு, 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்றவன் மருத்துவம் பார்த்தாலாம். 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்ற வந்து மருத்துவம் பார்த்தாலாமா? டேய், எங்கள் டீலிமிட்டேஷன் யாருன்னு தெரியுமா? டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுவரைவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி சேர்த்து தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் செய்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்ணிக்கை நிறைய போகும். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம், ஒரு புள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் அவன் 7 புள்ளன்னு வரவதன்னு பெற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட எங்களுக்கு குறையும். இதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீ எம்பின்னு சொன்னால் தமிழ்நாடு பாதிக்கும், எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிரும். எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிட்டா நீ எதுவும் தரமாட்ட பார்லிமெண்ட்டில், எங்களுக்கு சக்தி எல்லாம் போயிடும். இதற்காக 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு மாநாடு போட்டு இந்த தொகுதி மறுவரை தவறு என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில கட்சி, அரசியல் கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் கட்சி தான். இன்னொன்று சொல்லட்டுமா, தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம தலைவரும் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் முதலமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு என் தொகுதியில் நேர்களில் பேசிட்டு கடைசியாக சொன்னார், ஸ்டாலின் எல்லாம் செய்கிறாரு, ஹி இஸ் மை பிரதர், அவர் தான் திரும்ப முதலமைச்சராக வருவார்னு நம்புகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன், இந்த மனிதரை தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் எண்ணாதீர்கள். எங்களுக்கெல்லாம் தொகுதி மறுவரை பற்றி ஒன்றுமே தெரியல. நாங்கள்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் பீகாருக்கும் கூட வரும், உத்தரப்பிரதேசம் கூட வரும், எல்லாத்துக்கும் கூட வரும். ஆனால் அப்படி கூட வந்தால் அதனுடைய பாதிப்பு பின்னாளில் என்னவாக இருக்கும், எப்படி அதை பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும்,
ஒரு 4-5 10 இடையில இருக்க ஒரு 4-5 மாநிலத்தில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய காலையிலே போட்டு மொழியை, பண்பாட்டை, மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் சிதைப்பார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கண் திறந்த பெருமை இந்த தலைவருக்கு தான் உண்டு. எனவே அந்த பில்லை தோக்கடின்னு முடிவு பண்ணோம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நாடாளுமன்றத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டே போவாங்க. ஆனால் இந்த பில் அரசியல் சட்ட பில்ங்கிறதுனால நேரடியாக ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடுகிற போது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியல. எங்களுக்கு விளங்க வைத்து இந்த தலைவன் சொல்லிதான் அந்த சட்டத்தை அமித்ஷா உட்காந்துருக்காரு, பிரதமர் மோடி உட்காந்துருக்காரு. உள்ளே வரும்போது திமிரா வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள்லாம் எதிர்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கல. கதறினாங்க. நீங்களுமா ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? தேஜவி நீங்களா ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? ஏன் அப்படி கெட்டு போறீங்க? இதெல்லாம் பேசுகிறார் அமித்ஷா. தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக அவர் முகத்தில் கரியை பூசிய பெருமை இந்த கழகத்திற்குத்தான் உண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார். எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அந்த மனிதருக்கு வணக்கம் வையுங்கள் என்று சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு நின்று மேட்டுப்பாளையத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்கி அந்த மனிதன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்கள் அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்குறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வெட்கம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை நாம் நிரூபிப்போம். அதற்காக உழையுங்கள் என்று சொல்லி கலைஞர் புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.